கொடை வள்ளலாக தர்மத்தை ஏழை எளிய வறியவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பெண்மணியாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என்றெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களுக்கான பட்டப்பெயராக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ இவங்க யாரு? இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி நிக்காஹ் நடைபெற்றது? இவருடைய முதல் கணவர் யாரு? இவங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய, இவங்களுடைய வரலாறு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். அதாவது இவங்கள்ட்ட இருந்த ஆக உயர்வான குணங்கள்ல ஒன்று என்னன்னா, தர்மம் வழங்குவதில் இவர்கள் தன்னிகரில்லாத பெண்மணியாக இவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னா, பொதுவாக நம்ம அல்லாட்ட எவ்வளவோ தேவைகளை கேட்போம். ஏழை நல்ல குணத்தை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு என்றெல்லாம் பல மாதிரியான துவாக்களை கேட்கக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியில் அன்னை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வித்தியாசமான ஒரு துவாவை அல்லாட்ட கேட்டாங்க. என்னன்னா, யா அல்லாஹ், விசாலமான உள்ளத்தை எனக்கு கொடு, நான் அதன் மூலமாக வறியவர்கள், ஏழைகள், தேவை உடையவர்களுக்கு நான் வாரி வாரி வழங்க வேண்டும். பொதுவாக கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் தான் கொடுக்கணுங்கிற அந்த செயல்பாடே நம்ம இடத்தில் ஏற்படும். அதனால அவங்க அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், விசாலமான உள்ளத்தை கொடு, அந்த உள்ளம் எனக்கு கிடைப்பதன் மூலமாக நான் ஏழைகள் வறியவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? வாரி வாரி வழங்குவேன் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவங்க யாரு என்பதை குறித்து மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவங்களுடைய தாய் பெயர் உமைமா. தாய் பேர் என்னங்க? உமைமா. இந்த உமைமா யாருன்னு கேட்டீங்கன்னா, நபியினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடன் உடன் பிறந்த சகோதரி. ரசூலுல்லாஹ்வுக்கு குப்பி மக, மாமி மகன், சொந்த குப்பியினுடைய மகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத், மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் வருவதற்கு வந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிக்காஹ் முடிச்சாங்க இவங்களை. அதே மாதிரி ஹிஜ்ரத்துக்கு 33 வருடங்களுக்கு முன்பாக இவங்க மக்காவில் பிறந்தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்த 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி.